காஷனுக்கு ஒரு அவேர்னஸ் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கடவுள் வெறுக்கிறாருன்னா, அப்போ பெரிய காரியம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம வெளிப்படுத்துறதுக்கு எழுதுனா பைபிள் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அநேக காரியம் மறைக்கப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு பிறக்கிற பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு ஏற்று சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், சொந்த சத்தி தருகிற அறிவு வளர்த்து மறுபிறப்பட்டு இந்த உலகத்தில் ஆசை பாசை, இந்த உலகத்தில் இச்சைகள், மாம்சச்சி, பெண்கள் கண்களிச்சு, ஜீவனத்துக்கு எல்லாத்தையும் வெறுத்து எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு பூர்வ புருஷனா, ஒரு நீதியுள்ள ஒரு உத்தமனா அவன் மறிக்கும் போது தான் நித்தியத்துக்கு போறான் ஃப்ரெண்ட்ஸ். நித்திய ஜீவனுக்கு போறான்னு சொல்றதுக்கு போறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த பூமியில குடிவெறியிலையும் உபச்சாரத்திலையும் பண ஆசையிலும் கொள்ளடிக்கிறதுலையும் ஏமாத்து இந்த உலக காரியங்கள், இந்த உலகத்து மேன்மையான காரியங்களை தேடி 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 அஞ்ஞானிகள் கூட தேடி தேடி இருக்கிற ஒரு நித்திய தண்டனை உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு அவேர்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஒரு கதை போல எடுத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து ஒரு நாள் 2 நாள் யுகமாக நித்திய தண்டனை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. அதனால ஏன்னா இது ஈஸி சொல்கிறோம். இதில் எதுக்கு நித்திய தண்டனை நித்திய சொல்கிறதும் எதுக்கு அதெல்லாம் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, உத்தமனா வாய் தான் நம்ம மனசாட்சி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உத்தமனா வாய் தான் பைபிள் வழி கிடைத்து ஃப்ரெண்ட்ஸ். உத்தமமா உண்மையா நீதியா நித்திய உத்தமனா பரிசுத்தவானா, ஒரு எளிமையா தாய்மையா அன்பா இரக்கமுள்ளவனா, தயவுள்ளவனா, அன்புள்ளவனா, அப்புறம் பரிசுத்தமுள்ளவனா, பொறுமை உள்ளவனா, பெருமை இருக்கணும், பணாசை இருக்கணும். இப்படி இதெல்லாம் இந்த பூமியிலே நமக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நீதியான வாழ்க்கை, ஒரு உத்தமமான வாழ்க்கை. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை இப்படி வாழ்றதுக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நித்திய கைட்டுக்கு போகிற வாசல், நடந்து போகிற வாசல் விரிவாக இருக்குது, அது பிரவேசிக்கிற அன்னைக்குன்னு வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இதை அந்த நீதியின் கிரிகள், நீதியின் குணத்தை, அந்த உத்தமர்லாம் அவங்களுக்கு வாழ பிடிக்கல. அதனால நிச்சயம் நடந்துக்கு போகிறாங்க. உத்தமனா விரும்பும் போது தான் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நித்திய ஜீவன் பறந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரண விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டேஞ்சரான விஷயம். நான் ஒன்று பின்வரும் காலம் நிறைய சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் அந்த கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% சபைகளில் புரட்சாதிகள் விக்கிரகத்திலையும் பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சபைகளில் அந்த கிறிஸ்தவ 70% என்ன பண்ணுறான், கிரிகை செய்து அநேக ரசிக்கப்பட்டவர்களாம் என்ன பண்ணுறது, உலகத்தை ஆசைகள், உலக ஆசை பாசங்களை காட்டி என்ன பண்ணுறான், அநேகரை வஞ்சிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டேஞ்சரான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன்னா திருப்பி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், மனு குலத்தில் மனுஷனாக பிறந்த ஒரே ஒரு வாழ்ப்பை தான் பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் ஏசப்பை ஏற்றுக்கணும் நித்திய ஜீவன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாவம் செய்வோம், நம்ம நித்திய ஆகில தண்டனை ஒரு நாள் 2 வருஷம் பல யுக காலமாக நம்ம வேதனை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஏசப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம உத்தமரெலாம் ஆகும்போது இந்த உத்தமர் வாய் தான் ஏசப்பாகிறார் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதுவே நமக்கு பகுத்தறிவு கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நல்லவனா எல்லாரும் நேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லவனா வாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நித்திய ஜீவன், நித்திய நரகம் கூட அப்போ விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம உத்தமரெலாம் வாய் வரும்போது தான் அதோடைய பலன் தான் நித்திய ஜீவன். துன்மரெலாம் வாய் பலன் நித்திய தண்டனை உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இது